வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் சிவாங்கி அவங்க செஞ்ச ஸ்டஃப்டு தட்டு இட்லி வித் வடக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வடக்கறி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அரைக்கும் போதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்பை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு வடையை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வடை நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடை நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்னதாக நம்ம உதுத்து விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உதுத்து விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் ஒரு 2 தடவை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகா, கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கின பிறகு இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இந்த வடகறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம வடகறிக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடிக்கும் குறைவாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம கொதிக்க வச்சுருந்த இந்த மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த வடகறிக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம். தேங்காய் சேர்த்து செய்யும் போதுலாம் வடகறி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும், அதனால தான் தேங்காய் சேர்க்குறது. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவாக வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நாம் மூடி தேங்காவை கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சுருக்க இந்த வடையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃப்டு இட்லிக்கு வடகறி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் நார்மலாக செய்யும் போதில் இந்த அளவுக்கு கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா அருமையான வடகறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃப்டு இட்லி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தட்டு இட்லி பண்ணுற பிளேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால இப்போ குழிவாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு வாழலை வச்சுருக்கேன். அடுத்து இதில் ஒரு லேயர் இட்லி மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடக்கறியை நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். வடக்கறி வச்ச பிறகு இதுக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்க வடக்கறி நல்லா கவர் ஆகிற மாதிரி இட்லி மாவு வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் நம்ம 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நார்மலாக இட்லி வேகிறத விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இது வேகட்டும். இப்போ சிவாங்கி செஞ்ச ஸ்டஃப்டு இட்லி வித் வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃப்டு இட்லி கூட தேங்காய் சட்னி, சாம்பார், வடகறியெலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.